எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. பேர் சொல்லுங்க நீ. இதில் இந்த பிறந்தது வந்துட்டு அந்த ஊர் தான். இங்கே தான் பாய்ச்சாடு தான். நீங்கள் இத்தனை வருஷமா பேருந்தே இல்லாமல் இருக்கிற ஒரு குறைய சொல்லியிருந்தீங்க. இந்த அரசு வந்ததுமே முதல்ல ஒரு பேருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குண்ணே? அது சந்தோஷம் தான். பஸ் வர்றத நல்லா இருக்குது. எனக்கு வந்து அந்த காம்பவுண்ட் சோறு பள்ளிக்கூடத்தை அங்கே தலை வரைக்கும் எடுத்து கொடுக்கணும். அதாவது இடிஞ்சு இடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு தான் வருது. வீடும் வந்து மணிச்சோரில் தான் வச்சிருக்கிறோம். பட்டா கேட்டால் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அளந்துக்கிட்டு போகிறாங்க. வரம்போக்கில் இருக்குதுண்டே பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மனுவா கொடுத்துருக்கீங்களா? மனுவா கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி ஆடலிட்டுலாம் கொடுத்துருக்கீங்களா? டிஎம்கே எல்லாமே கொடுத்துருக்கோம். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அவங்க தான் வந்துடுறாங்க. அவர் வந்து அந்த இது வந்து புறம்போக்கில் இருக்குது, பட்டா கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போகிறாங்க. புறம்போக்கில் பள்ளிக்கூடம் எதுக்கு பண்ணப்ப? அப்போ ஸ்கூலு புறம்போக்கில் தான் இருக்குது. இதுலேருந்து அங்கே கல் பேர இடிஞ்சு வந்து இவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அங்கே கல் எங்கள் வீட்டுக்கெல்லாம் மண் சோறு தான் வச்சிருக்கிறோம். மழை பெஞ்சுன்னா தண்ணி அதில் தான் வருது. கல் அதில் கட்டாடம் வந்து எங்களுக்கு காம்பவுண்ட் சோறு போட்டு 10 பேர் சேர்த்து போனோம். இந்த வீடு இடிஞ்சு. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ரிச்மேன். நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் முப்பாட்டம் தளத்திலேருந்து நான் அது 4 ஆண்டு, அது 5 ஆண்டு சொத்துக்கு மேலே தான் இறக்கமா வெளியே கம்மி இல்லை. சரிங்கய்யா. எங்கள் தாத்தா இன்னொரு தாத்தா நீங்கள் அப்போ சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கீங்கல்ல? ஆமாம். ஒரு ஆத்திர அவசரம்னா எப்படி போயிட்டு இருந்தீங்க? என்ன எப்படி? இப்படி இந்த வழியில் போயிருந்தோம். அந்த நேரம் எழுத்திக்கலைன்னு சொல்லி இந்த வழியில் போயிருந்தோம். ஆத்தூர் சேலாம்படி. இப்போ சூளாங்குறிச்சி கொஞ்சம் வண்டி வரையும். இப்போ இங்கே போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் இந்த பக்கம்? இது 5 கிலோமீட்ரு. அதாவது வந்து அப்படின்னா இங்கே போகிறத இங்கே போனால் கொஞ்சம் பக்கம் எங்களுக்கு இப்போ போயிடலாம். இது எத்தனை கிலோமீட்டருங்க? இது 3 கிலோமீட்ரு. ஓ, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலுமே, உடம்பு முடியல அப்படின்னாலுமே 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்தா போகணுமா? தூக்கிட்டு தான் போகணும்னா அந்த காலத்தில். இந்த காலத்தில் ஏன் அப்படின்னா இப்படி குறுக்கு வழியாக எல்லாம் வருவாங்க. பெரண்டூர் இருக்குது, அது மேலே வரணும் ஒரு வழி இருக்குது. அப்படியும் போயிடுறோம். இந்த வழியில் சோழாங்குறிச்சி இப்படியும் போயிடுறோம். ஆனால் இந்த வழி தான் எங்களுக்கு பக்கம் இதுதான். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த காமான சோக்கர் இடிஞ்சு போச்சு. இது எடுத்து இல்லை அப்படி போய்கிட்டு இருந்தீங்கல்ல, இவ்வளோ கஷ்டத்தையும் மீறி இப்போ பஸ் அப்படின்றது உங்க ஊருக்கு வந்திருக்கு. எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கா? ஆமாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போ வந்து பஸ் வர வரலையும் நல்லா இருக்கு. ஓகே. இந்த ஆட்சி அமைஞ்சதுமே முதல் வேலையா பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி. பள்ளி மாணவ மாணவிகள்லாம் எப்படி இருக்காங்க? என்ன சொல்றாங்க? சரி, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. என்ன சொல்றாங்க பஸ் விட்டதுக்கு? பஸ் அது நல்ல சந்தோஷமா தான் நினைக்கிறாங்க. இல்ல உங்களோட காலத்துல இருந்து, உங்க அப்பா காலத்துல இருந்து பண்ண முடியாத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்குல்ல? இப்ப நடந்திருக்குது. இப்போ என் காலத்துல கூட இல்ல, என் மக்கமா இருக்க காலத்துல நடந்திருக்குது. பஸ் வந்தது நல்லா சந்தோஷம். நல்லா இருக்கு. ஓகே. இப்போ இந்த காம்பவுண்ட் சேவை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது குறை இருக்கா? இந்த உங்க ஊருக்கு ஏதாவது பண்ணி தரணுமா? சுடுகாட்டு ரோடு வேணும். அந்த மாரியக்கோடி சுற்றி எல்லாம் தார் பண்ணணும். பல வகையும் இருக்குதுங்க, செஞ்சுதாங்க ஆகணும். அதான் நீங்க சொன்னீங்கன்னா தான் அரசாங்கம் பண்ணி கொடுக்கும். ஆமாம். சரிங்க. முன்ன இந்த வேலையை பாருங்க, எல்லாம் வீட்டு மேலேயே கிடக்குது. ஓகே ஓகேங்க. இப்போ தனப்பால். ஊர் பேர் சொல்லுங்க. ஊர் பேர் பாய்ச்சாடு. இந்த ஊரில் ஒரு 33 வருஷமா இருக்கிறேன். பாய்ச்சாட்டில் இந்த ஒரு 40 வீடுக்கு வந்து புறம்போக்கம் இருக்கிறதுனால இந்த பட்டா வந்து கொடுக்கல. ஊர் நத்தத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க, புறம்போக்கு நிலத்துக்கு கொடுக்கல. ஆனால் அதில் தான் குடியிருக்கிறோம். இன்னும் பட்டா எதுவும் வரல. வீடு எதுவும் கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறதுனால. அப்புறம் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கீழே தான் போயிட்டு மலை வழியே இறங்கி போயிட்டு இருந்தோம். இப்போ பரவாயில்ல, பஸ் வந்து இருக்குது. சந்தோஷம் மக்களுக்கு எல்லாமே, படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள்கிட்ட உங்களோட கோரிக்கைகள் மனுக்களை கொடுத்துருப்பீங்க. தாவேக்கு அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கு வரவும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்லா சந்தோஷமா
எல்லாம் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ம். பரவாயில்ல. உங்களுக்கும் பஸ் விட்டது மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி இந்த பட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வழங்கணும்னு நீங்க சொல்றீங்க. பட்டா வழங்கணும் எல்லாத்துக்கும். ஊர் நத்தத்தில் இருக்கவங்களுக்கும் புறம்போக்கில் இருக்கவங்களுக்கும் கொடுத்தா பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போ பஸ் விட்டதுக்கு முதல்வருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முதல்வருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நாங்கள் ம். இத்தனை ஆண்டா நாங்கள் பஸ் வசதி இல்லாமல் உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு போவோம். அதுமாரி ரொம்ப கஷ்டத்தில் வரணும். அரிசி வாங்குறதுக்கு ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்து இங்கே வாங்கிட்டு வரணும். அது மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ முதல்வர் விஜய் வரையும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் முதல்வருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நாங்கள் இது சேலம் மாவட்டம் பெத்தநாயகம்பாளையம் வட்டம் பெரிய கல்லரன்மலை கீழ்நாடு பாச்சாடு கிராமம். இது சூளாங்குறிச்சி பஞ்சாயத்து பாச்சாடு கிராமம். பாச்சாடு கிராமத்துக்கு என்னென்ன தேவைகள் தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் தேவைன்னா இப்போ பேருந்து வசதி இல்லாமல் இருந்தது. முதல்வர் விஜய் அண்ணா பேருந்து வசதி கொண்டு வந்திருக்காரு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. ஊருக்கு பார்த்தீங்களா இப்போ தண்ணி தான் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் போர் போட்டிருக்காங்க. அந்த போரெல்லாம் எல்லாம் அடைப்பட்டு அப்படியே நிற்கிது. ஏன்னா ஒரே ஒரு கை பம்பு மட்டும்தான் இருக்குது. அதையே மொத்த ஊரும் காப்பாற்றிட்டு இருக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும். ஸ்கூலுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா தடுப்பு சுவர் அமைச்சு தரணும். அதனால் கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது. தடுப்பு சுவர் பார்த்தீங்களா ஒரு கிட்டத்தட்ட இந்த ஊரில் மேடு பள்ளமாக இருக்குது. அதனால் மழை வந்துச்சுன்னா நிறையா தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி உள்ளே போய் இந்த பள்ளமெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. அடித்து எல்லாம் வீட்டில் போய் தள்ளிடுது. இல்லை, இதெல்லாமே மனுவை கொடுத்துருக்கீங்களா? எல்லாம் மனுவாக தான் கொடுத்துருக்குது. போக்குவரத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, அவர்கிட்ட மனுவை கொடுத்துருக்குது. பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்களா? பண்ணித்தரேன்னு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் பண்ணி தந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேருந்தே விட்டுருக்காங்க. ஆமாம், நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நல்லது நடக்குன்னு தான் நம்பிக்கை இருக்குது. அதை பார்த்து முதலமைச்சர் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி வந்து தூய்மையான தண்ணி கிடையாது. எங்களுக்கு அந்த போர் ஆட்டணுமா ரொம்ப மஞ்சள் கலரில் வருது. இதால் வந்து குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது. ரொம்ப உடம்பு சரியாமல் போகிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து அந்த போர் புதுசாக போட்டு கொடுக்கணும். போர் மாற்றி தரேன்றாங்க. அந்த உள்ளே இருக்கிற பைப்பே தான் திரும்பவும் போட்டு தராங்க. தண்ணி ஆட்டினா தண்ணி சரியாக வரதில்லை. எங்களுக்கு வந்து அந்த கிணறு வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கணும். இங்கேருந்து கழிச்சி தண்ணி ஃபுல்லாக அதுக்குள்ளே போய் ஏறுது. அதனால அது வந்து யாரும் குடிக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி சுத்தமாக வருது. ஆனால் அதில் வந்து நிறைய கிருமிகள்லாம் இருக்கிறதுனால அந்த தண்ணி கொடுத்தா உடம்பு சரியாமல் படுத்துக்கிறாங்க. அதனால அது எங்களுக்கு மாற்றி தரணும். அது இன்னும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி போகிறதுக்கு ஏன் நாங்கள் அங்கே போய் போடணும்? சூளாங்குறிச்சி ஏன் போய் போடணும்? ஊருக்கு இருக்காங்கல்ல, ஸ்டாப் ஒதுக்கியிருக்காங்களா, ஏன் ஸ்டாப் வரதில்ல? ஸ்டாப் எங்களுக்காக குழந்தைங்களுக்காக இங்கே வந்து தடுப்பூசி போடணும். ஏன் ஸ்டாப் இல்லைன்னு சொல்கிறாங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒதுக்கி இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தடுப்பூசி ஒரு ஊசி தவறாமல் இங்கே வந்து ஊரில் வந்து போடணும். ஊருக்காக சூளாங்குறிச்சியில் வந்து 2 பேரோ 3 பேரோ ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து எங்கள் ஊருக்காக வந்து கிளீன் பண்ணுறதில்ல, சுத்தம் பண்ணுறதில்ல. எங்களுக்கு அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பால்வடி கட்டி கொடுக்கணும். ஸ்கூலுக்கு இந்த சுவர் இடிஞ்சு போச்சு, அதை கட்டி கொடுக்கணும். ஸ்கூலில் வந்து கல் எல்லாம் ஓரமாக நவுத்திடணும். அப்புறம் அங்கன்வாடி கட்டி கொடுத்துடணும். விளக்கு வந்து எங்களுக்கு எரியறதில்ல. குழந்தைங்க விளையாடுறதுக்கு சிரமமாக இருக்குது. குழந்தைங்க வந்து வெளியே படிக்கும் போதும் சிரமையாக இருக்குது. நிறையா இங்கே வந்து கல் வந்து நிறைய வச்சுருக்காங்க. தொம்பெல்லாம் இருக்கிறதுனால நெல் அதிகமாக கொட்டி வச்சுருக்கிறதுனால பாம்பு அதிகமாக வருது. அதனால தெருவிளக்கு எனி டைம் எரிஞ்சிட்டு இருக்கணும். சுடுகாடு ரோடு வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டெத்தானா அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் சோலையாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால சுடுகாடு வந்து எங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆகணும். ரோடு மெயின் ரோடு எல்திக்கல் ரோடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த எல்திக்கல் ரோடு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். சரிமான இடத்துல வந்து கொண்டு போய் பாடி அவங்க காட்டில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்தமாரி கோயிலோட இருக்கிற இடத்துல கொண்டு போய் பாடி வைக்க முடியல. அதனால எங்களுக்கு வந்து சுடுகாட்டில் பாடி கொண்டு போகிறதுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு மெயினாக வந்து சுடுகாட்டு வழி தான் எங்களுக்கு மெயின் வழி. அதனால எங்களுக்கு சுடுகாடை வந்து அமைச்சு கொடுக்கணும். ரோடு வழி எடுத்து கொடுக்கணும். அது இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு இப்போ தான் வந்து பஸ் விட்ருக்காங்க. இவ்வளோ நாள் பஸ் கிடையாது. இந்த 2-3 நாளாக தான் வந்து பஸ் வந்துருக்குது. எங்களுக்கு இதோட வந்துட்டு எங்களுக்கு எல்திக்கல் ரோடு வந்து கொத்தாம்படியிலேருந்து பாச்சாட்டு வந்து இது வந்து 3 கிலோமீட்டர் தான், அதிக தூரம் கிடையாது. எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து எடுத்து கொடுச்சுன்னா எங்களுக்கு இன்னும் இதோட கொஞ்சம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? எங்களுக்கு பரவாயில்லன்றோம். எங்களுக்கு இத்தனை ஆட்சி வந்துச்சு. எங்களுக்கு இந்த ஊருக்கு வந்து பஸ் வந்தது நான் வருமானதை நான் நினச்சி கூட பார்க்க கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து பஸ்ஸு விட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க வராங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்கூல் பிள்ளைங்க தான் நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்போ நேற்றையா பஸ்ஸில் போகிறாங்க, பஸ்ஸில் வராங்க, வந்து இறங்கிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. சரி, நன்றி. என் பேர் ராமசாமி. ஊருண்ணே? பாச்சாடு கிராமம், பெத்தநாயகம்பாளையம் தாலுக்கா, சேலம் மாவட்டம். பாச்சாடு கிராமத்துக்கு பேருந்து விட்டது வரவேற்கத்தக்க விஷயம். இந்த ஊரில் இத்தனை வருஷமாக
இப்போ ரோடு வசதி 20 வருஷத்துக்கு மேலே ரோடு வந்து ஆகி இப்போ பஸ்ஸு வசதி வந்தது, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏன் விடாமல் இருந்தாங்க? இத்தனை வருஷமாக ரோடு போட்டும் ஏன் பேருந்து விடாமல் இருந்தாங்க? பஸ்ஸு வளைவான இடமெல்லாம் ஏற முடியாது, தடுப்பு இல்லைன்றதுனால அது ஒரு காரணமாக சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து சின்ன வண்டி கேட்டோம், அது வந்து பஸ்ஸு வராதது அரசாங்கம் கொஞ்சம் முடிவு எடுக்கணும். மக்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏதாவது ஆஸ்பத்திரி போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்போ பரவாயில்லையா? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா? மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் பசங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிண்ணே, இந்த பேருந்து அமைச்சு கொடுத்த சிஎம்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறீங்க. சிறப்புண்ணே. என்னென்ன தேவைகள் இருக்குண்ணே? ஏன்னா இப்போ தான் பேருந்துன்றதே வெளியே வந்திருக்கு, வேற என்ன அடிப்படை தேவைகள் இங்கே வந்து என்ன மின்சார வசதி வந்து கரண்ட் வசதி வந்து கிணறுக்கு குடிநீர் அந்த இதெல்லாம் வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா விவசாயத்துக்கு வந்து கரண்ட் சர்வீஸ் வந்து இந்த ஊரில் ஒருத்தருக்கு கூட கிடையாது. அது இல்லாமல் இங்கே கிராமத்தில் வந்து இன்னும் நல்லா அடிப்படை வசதி சரியாக இல்லை, செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கணும். இங்கே